அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த விவசாய தோட்டம், அதாவது பார்த்திங்கன்னா விவசாய நிலம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது, சேலம் டு வாழப்பாடி போகும்போது மேட்டுப்பட்டி டோல்கேட் வரும். அந்த மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு அடுத்தது சேஷன் சாவடி. அந்த சேஷன் சாவடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த விவசாய நிலமானது, தோட்டமானது விற்பனைக்கு இருக்குது. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டோட்டல் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 9 ஏக்கர் வரும். அது 1 ஏக்கரினுடைய விலை 1,00,00,000 ரூபாய். அப்போ டோட்டலாக அப்படியே இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குதுங்க. ஒரே ப்ளைனாக இருக்கும். இந்த இடம் பார்க்கும்போது ஒரே ப்ளைனாக இருக்கும். மண் வளம் நல்லா இருக்குதுங்க. நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது மண் வளம். நீங்கள் எந்த பயிர் வச்சாலும் நல்லாவே வரும். இது பாருங்கள், குச்சி போட்டிருக்காங்க, குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. நல்லா செழுமையாக இருக்குதுங்க. மண் வளம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எந்த பயிர் வேணுமாலும் வைக்கலாம். தென்னை மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. நல்லாவே சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விவசாய நிலம் வேணும், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 9 ஏக்கர் 10 ஏக்கர் இது மாதிரி கேட்டிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய வாடிக்கையாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த இடமானது சூப்பராக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இடம். எந்த பயிர் வச்சாலும் நல்லா வருங்க. அதாவது நிலத்தடி நீர் மட்டமும் நல்லா இருக்குது, மண் வளமும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த வாழை மரம்லாம் வளர்க்கும் போது சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். காயெல்லாம் விட்டு நல்லா அழகாக இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக இது நல்லா காய்க்குதுங்க. அதாவது நீங்கள் கடலைக்காய் போடலாம், நீங்கள் குச்சி வைக்கலாம், வாழைத்தோட்டம் வைக்கலாம், தென்னந்தோப்பு வைக்கலாம். உங்களுக்கு என்ன பயிர் இதில் விளைச்சல் வைக்கணுமோ அந்த பயிர் நல்லாவே வருங்க. இது ஏன்னா மண் வளம் சூப்பராக இருக்குது, நிலத்தடி நீர் மட்டம் அருமையாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இதில் இருக்குது. 2 கிணறு இதில் இருக்குது, 3 போர்வெல் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2 கிணறும் 3 போர்வெல்லும் இதில் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு வாய்ப்பு தான். பாருங்கள், ஈபி இருக்குது. ஸோ நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நம்ம ஈபியும் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது, 3 போர்வெல் போட்டிருக்காங்க. டோட்டலாக 9 ஏக்கர் இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சேலம் டு ஆத்தூர் போகும்போது டோல்கேட்டுக்கு அடுத்தது சேஷன் சாவடி வரும். அந்த சேஷன் சாவடி பைபாஸ் நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில், மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்த விவசாய நிலமானது இன்றைக்கி இருக்குது, சேலுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். விவசாய தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். டோட்டலாக அப்படியே 9 ஏக்கரும் இன்றைக்கி சேலுக்கு இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பேப்பர்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டைம் நீங்கள் கிரையத்துக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் கிரையம் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு தான். விவசாய தோட்டம் ஒரு 9 ஏக்கர் சேலம் பக்கத்தில், பைபாஸ் பக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் சிம்பிளை ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வரும். ஸோ நேர்களே, மிஸ் பண்ணிடாத நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.